ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் வீடியோ நீங்க இப்ப தான் பார்க்குறீங்க அப்புட்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 7 ஸ்கில். நான் உங்கள் ரெமி. இன்னைக்கான வீடியோல நாம இந்த ஐவா 8 இன்ச் சப்வூஃபர் பத்தி பார்க்க போறோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஐவாவோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். அதே மாரி இப்ப சப்வூஃபரும் பார்த்தீங்கன்னா, மேக்னெட்லாம் கொஞ்சம் பெருசா போட்டு நியூ மாடலா வந்திருக்குங்க. அதே மாரி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆர்காக்ஸ் கம்பெனியோட 8 இன்ச் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, வீடியோட லிங்க்கு மேல கார்னர்ல பார்த்தீங்கன்னா, ஐ பட்டன்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, வீடியோவுக்கு வருவோம். இந்த ஐவா 8 இன்ச் சப்வூஃபர் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா, AE-808 தாங்க இதோட மாடல் நம்பர். இந்த சப்பு பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வருங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொரியர். உங்களுக்கு வேணும்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க ஆர் கால் பண்ணுங்க. வாங்கிக்கலாம் கண்டிப்பா நீங்க. ஃபைனலா டப்பாவ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுதான் ஐவா 8 இன்ச் சப்வூஃபர். இந்த சப்வூஃபர பார்த்ததுமே உங்களுக்கு ஒண்ணு தோணியிருக்குமே, இத எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு. எங்கேயும் இல்லங்க. டைன்ட்டியோட கோன் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் வரும். டைன்ட்டி ரெட்டு. ஸோ அதே மாரி கோன் பார்த்தீங்கன்னா, இந்த ஐவால குடுத்துருக்காங்க. கோன் எப்படி இருந்தா என்னங்க, நமக்கு எஃபெக்ட் தானே முக்கியம். ஸோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்காக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த சப்பு, இந்த சப்பு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சேம் தாங்க. ஒண்ணும் பெருசா வித்தியாசம் இல்ல. ஸோ நீங்க உங்க ஏரியால என்ன சப்வூஃபர் அவைலபிலிட்டிய பொறுத்து நீங்க ஐவா இல்லனா ஆர்காக்ஸ் நீங்க 8 இன்ச் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஐவா சப்வூஃபர்ல கோன் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கோன் தாங்க. எட்ஜ் பார்த்தீங்கன்னா, ரப்பர் எட்ஜ். கோன் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான மெட்டல் ஃப்ரேம் தாங்க. பிளாக் கலர் நார்மல் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடரும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இப்போ பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மலா சப்வூஃபர்ல வரது தாங்க. பெருசா அதில எதுவும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில என்ன ஹைலைட்டான ஒரு சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மேக்னெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இன்ச் சப்வூஃபருக்கு என்ன மேக்னெட் வருமோ அத குடுத்துருக்காங்க. ஆர்காக்ஸ்லயும் அப்படி தான் குடுத்துருந்தாங்க. ஸோ ஐவாலயும் அதே மேக்னெட்ட பார்க்க முடியுது. இதாங்க அதோட அளவு. 120 பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் இருக்கு. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, பக்காவா இருக்குங்க. அதே மாரி இது மேக்னெட் டைப் பார்த்தீங்கன்னா, ஃபெரைட் மேக்னெட் தான் குடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபர் 8 ஓம் வேணும்னாலும், இல்ல 4 ஓம் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த சப்வூஃபர ஆக்டிவ் சப்பா ரெடி பண்ணி, அசோக் லேலண்ட் தோஸ்தில தாங்க ஃபிட் பண்ண போறோம். என்ன போர்டு நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, கேஎம்எஸ் அண்ணனோட IGBT 2 டிரான்சிஸ்டர் போர்ட்ல தாங்க இந்த சப்ப லோட் பண்ண போறோம். இந்த ஐவா 8 இன்ச் சப்வூஃபர இந்த பாக்ஸ்ல லோட் பண்ணி, ஆக்டிவ் சப்பா நம்ம யூஸ் பண்ண போறோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் சப்பா ரெடி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. சப்வூஃபர இப்ப பாக்ஸ்ல லோட் பண்ணி ஒரு ஆடியோ டெஸ்டிங் போட்டுறலாம்.